அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோவை மஞ்சுநாதன் அவர்களும் கோவை சத்யா அவர்களும் நடுவராக தேவக்கோட்டை மகாராஜன் அவர்களும் ராணிக்குமார் சென்னை அவர்களும் திருப்பூர் ரவிக்குமார் அவர்கள் வந்து இந்த பட்டிமன்றத்துக்கு சிறப்பாக ஒரு அனைவரும் வருக வருக என எங்கள் மெக்லாண்ட் நண்பர்கள் சார்பாக வரவேற்று இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஹலோ மகுடஞ்சாவடி ஸ்ரீ மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு மெக்டொனால்டு நண்பர்கள் கொண்டு நடத்தக்கூடிய 19ஆம் ஆண்டு மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்திற்கு வருகை புரிந்திருக்க உங்கள் அத்தனை பேரையும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்போவது யாரு புகழ் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் கூப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கை தட்டினா ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்பி தட்டலாம். நல்ல குறிப்போடு தான் வந்திருக்கும். முதல் பக்தி பாடலை பாடுவதற்காக அருமை சகோதரி ராணிக்குமார் அவர்கள் பக்தி பாடல். கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா கோயில் கொண்டே சிவகாமி அம்மா கோயில் கொண்டே சிவகாமி அம்மா பூவில் இருந்த வள்ளி தெய்வ யானையம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா காளி மகமாயி கருமாரியம்மா காற்றாகி கடலாகி கடலாகினாய் கருவாகி உருவாகி உயிராகினாய் காற்றாகி கடலாகி கருவாகினாய் கருவாகி உருவாகி உடலாகினாய் நெற்றாகி நின்றாகி நாளாகினாய் நேற்றாகி நின்றாகி நாளாகினாய் இனியான அருளாலே பொருளாகினாய் போற்றாத நாளில்லை தாயே உன்னை போற்றாத நாளில்லை தாயே உன்னை பொருளோடு புகழோடு வைப்பாய் என்னை பொருளோடு புகழோடு வைப்பாய் என்னை பொருளோடு புகழோடு வைப்பாய் என்னை கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா கோயில் கொண்ட சிவகாமி அம்மா கோயில் கொண்ட சிவகாமி அம்மா பூவில் இருந்த வள்ளி தெய்வ யானையம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா 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 எங்கள் மாரியம்மா. ஆஹா, ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மனைவி என்பவள் தலைவியா தலைவலியா? ஒரு நல்ல ஊரு, நல்ல மக்கள். அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க. நேத்து ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவுல கம்ப ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டானுவோம். ஆம்பளை எல்லாம் இங்கிட்டு போ, பெண்கள் எல்லாம் இங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ணி ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தா பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, ஓ மனைவி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமா பொண்ணு வந்து புத்தாண்டா கல்யாணம் பண்ணி
இவன் நம்மளை தான் பார்க்குறாரா வேற யாரும் பார்க்குறானான்னு. நாங்கள் ஒரு ஜோக்கு சொன்னோன்னே அந்த பிள்ளை அழகான்னு கைதடிச்சு வா வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாமல் நல்லா எல்லாரும் ஒன்றா உட்கார வச்சுருக்காங்க. இதுதான் தமிழர் பண்பாடு. குடும்பமாக இருக்கணும். அதில் அதுவும் நேற்று போன ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர். ஒருத்தர் குழந்தையை தூக்கிட்டு வர்றாரு, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறான். ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க, பொம்பளை பிள்ளைனா உன் மனைவி கிட்ட கொடுத்துருன்றான். அதில் ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா? வீட்டில் இருந்த மனைவி விட்டு நைட்டியை போட்டுக்கிட்டு துண்டை தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியும் லேடிஸோட வந்து உட்காந்துக்கிட்டான். நாங்கள் ஒரு ஜோக்கு சொல்லையில் லேடிஸோட சேர்ந்து இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி விற்கிறவன் வந்திருக்கான். இந்த 4 லேடிஸ் சேர்ந்து சுக்குமல்லி வாங்கி குடிச்சிருக்காங்க. குடிச்சுட்டு 200 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த சுக்குமல்லி விற்கிறவன் சில்லறை இல்லைன்னு இருக்கான். இந்த நைட்டி ஓட்டம் சும்மா இருக்க வேண்டியதானே, சில்லறையா இல்லை இந்த நான் தரேன் நைட்டி தூக்கி டவுசரில் கையை விட்டுக்கான் பிடிச்சி விட்டாண்டுவான். அப்படிலாம் நாட்டில் ஆள் இருக்கிறான். ஆனால் பாருங்க எவ்வளோ அமைதியாக அவ்வளோ நிறைவாக உட்காந்துருக்காங்க. உண்மையிலே ஒரு மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். இப்படிதான் இருக்கணும். நபிகள் நாயகம் தான் சொல்லுவார், வைத்திருப்பதல்ல செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம். 4 பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும். சிலர்லாம் கோடி கோடியாக பணம் வச்சிருப்பான், 10 பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான். அதில் என் சித்தப்பன் 1 நம்பர். நம்ம சேலத்தில் தான் கம்பெனி வச்சிருக்காரு. பெரிய கோடீஸ்வரன், இவனுக்கும் 10 பைசா கொடுக்க மாட்டான். இந்த கொரோனாவில் கம்பெனியை மூட சொல்லிட்டு எல்லா சொந்த ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க. எங்கள் சித்தப்பாவும் சொந்த ஊருக்கு வந்துட்டார். இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள்ல. இவரே காலையில் அடுப்பை பொத்த வைப்பார், கபசுர குடிநீரை காய்ச்சுவார். எங்கள் ஊரில் 100 பேருக்கு மட்டும் கொடுப்பார், வந்து வீட்டில் படுத்துக்குருவார். நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் தெரிஞ்சுட்டான்னு நினைச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கப்படாதா 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறேன்னு. அவர் என்னை பார்த்து சொன்னார், பாருங்க மைனே இந்த 100 பேரை என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கா, செத்துட்டான்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த 100 பேருக்கும் கொடுத்தா அந்த 100 பேரும் பொழைச்சிக்கிட்டான். என் சித்தப்பன் போய் சேர்ந்துட்டான். அதில் ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல. அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன். ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள். இந்த பாருங்க எங்க டீமே இப்படி கும்பிடுறாங்கன்னு என்ன காரணம்? பசுக்கு நான் டிக்கெட் எடுக்கலைன்னு காரணம். போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன். போய் உண்டியல் போடலாம் காசை எடுத்தால் வெறும் 500 ரூபா தாளா வந்துச்சு. நம்ம முருகனுக்கு 500 போடுறதுன்னு உள்ள அமுக்கிட்டு பழைய 50 ரூபா ஒன்று பஞ்சர் ஓட்டுனது இருந்துச்சு. அதை எடுத்து போனேன். பின்னாடி விழுவே என்னை சுரண்டுனான். என்னன்னு பார்த்தா அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான். வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன், நீனும் பழனிக்கு நடந்து வந்த, நானும் பழனிக்கு நடந்து வந்தேன், உன் காசை நீ உண்டியலில் போட்டா தாண்டா புண்ணிய ஒன்னே சேரும்னு. அவன் என்னைய பார்த்து சொன்னா, உன் காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாம் பழனிக்கு தானே பாத யாத்திரை போவான். நான் தான் பழனியிலேருந்து தேவகோட்டைக்கு ரிட்டர்ன் பாத யாத்திரை போனால் பஞ்சாமிரத்துக்கு வழி இல்லை, டீக்கு வழி இல்லை. ஆனால் இந்த பாருங்க பயலுக்கு பூரா ஜாலியாக உட்காந்துருக்கான். என்ன காரணம்? பள்ளிக்கூட லீவு, அதனால ஜாலியாக உட்காந்துருக்கான். பெற்றவன் பூரா வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்கான். ஏன் தான் லீவு விட்டு தொலைச்சாங்களோ, இன்னும் 1 மாதம் எப்படி வங்கியில் வச்சு ஓட்டுறது அப்படின்னு வயிற்றுச்சல் இருக்காங்க. இந்த ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் திறந்து வங்கிலாம் போக சொல்லுங்க, பையன் தூக்கி தோளில் ஓட்டு சாவு வீட்டுக்கு போனது மாதிரியே போவானுவா. அதுவும் இந்த 1.5 வருஷம் கொரோனாவில் பள்ளிக்கூடம் இல்லை. எங்களை மாதிரி வாத்தியாரெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடித்து பெயிண்ட் அடித்து இவங்களையெல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க. நாங்கள்லாம் பூங்கொத்தோடு போய் நிற்கிறோம். வந்தவங்கள 2 பேரும் சொல்கிறான், இந்த கொரோனாவில் யார் யாரும் சாப்பிட்றான், அந்த வாத்தியாரெல்லாம் சாப்பிட போல இருக்கும் அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு அதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒரு குடும்ப சம்பந்தமாக ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. மனைவி பெண்ணை மையப்படுத்தி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு ஒரு பாட்டில் சொன்னாங்க. சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை என்னென்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை என்னென்கள், அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள், சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள், தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள், தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள், தத்தை போல் எண்ணிக் கொள்ளுங்கள், ஒருவர் சொல்ல
ஒருவர் கேட்டு பாடல் பாடலாம் பாடலாம். லேசா கைதட்டுங்க. ஏன்னா நாங்க பாய போட்டு படுத்து தூங்கி 6 மாசம் ஆகுது. பஸ்ஸில் தூங்குறோம், கம்பியில் முட்டுறோம், கண்டக்டர்கிட்ட திட்டு வாங்குறோம், இறங்க தெரியாது, ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது இறங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் தீரணும்னா நீங்கள் கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். அதனால தான் கைதட்டுங்க கைதட்டுங்க நாங்கள் கேட்குறோம். நல்லா தூக்கத்தில் நேற்று பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன். கண்டக்டர் விடிய காலை 4 மணிக்கு காரக்குடின்னா வந்துருச்சா அப்படின்னு பேக்கை எடுத்தேன். பின்னாடி உள்ளவன் என்னை பிடிச்சிட்டான். ஏன் பேக்கு திருடன் என்னை பிடிக்கிறான். நான் தூக்கத்தில் பேக்கை மாற்றி எடுத்துட்டேன். நான் பரவாயில்ல சார், இந்த தம்பி இருக்கான் பாருங்க, போன வாரம் 1 நாள் ரெஸ்ட்டு கொடுத்தேன். பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஜவுளி கடைக்கு போயிருக்கான். ஜவுளி எடுத்து முடிச்ச உடனே தூக்கத்தில் வேற ஆளை பிடிச்சிட்டு இருக்கான். வாங்க வீட்டுக்கு போக இருக்கான். நான் இல்லையா ஓம் பொண்டாட்டி அப்படின்னு இருக்கான். அந்த அளவுக்கு மனக்கவலையில் எதிர்றோம். இதெல்லாம் தீரணும்னா நீங்கள் கொடுக்குற கைதட்டல், அந்த உங்கள் முக மலர்ச்சியை பார்க்கின்ற பொழுதுதான் எங்கள் மனக்கவலைகள் தீரும். எத்தனையோ இரவுகளையும் எத்தனையோ உறவுகளையும் துளைத்து விட்டுத்தான் நான் உங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். அதனால தான் கைதட்டுங்க கைதட்டுங்க நாங்கள் கேட்குறோம். கைதட்டினா 2 பிரயோஜனம் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு தூக்கம் வராது, இல்லைன்னா பக்கத்தில் இருக்க தூக்கத்தையும் கெடுத்துடலாம். உங்களுக்கு தூக்கம் வந்தால் இப்படி தட்டுங்க, பக்கத்தில் எவனும் தூங்குனானா அப்படி தட்டிட்டு இப்படி வந்து உட்காந்துக்குங்க. அவன் பாட்டில் பேசாமல் இருப்பான். ஏன்னா பாருங்க எவ்வளவு சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. நல்ல ஊர், அதான் மக்கள் நல்லா இருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் பட்டிமன்றம் ஆரம்பித்த 5வது நிமிஷம் ஒருத்தன் முன்னாடி ஒடியாந்து விழுந்தான். 100 ரூபா அன்பளிப்பு. பேர் சொல்லாத வச்சுக்கிட்டான். திருப்பி அதே ஆள் 1/2 மணி நேரத்தில் இங்கிட்டு இருந்து வர்றான். மறுபடியும் 100 ரூபா வச்சுக்க, பேர் அது சொல்லாத, என் பேரில் சொல்ல விடாது, நம்மளா அப்படி தேவையில்லை அப்படின்னா. திருப்பி 50 ரூபா கொடுத்தான். ஒரே ஆள் மொத்தம் 250 ரூபா கொடுத்தான். ஒரே ஆள் 250 ரூபா கொடுத்தான். பட்டிமன்றம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலையாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துருன்னா. நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்டேன். 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாயா. ஏன்டான்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வத்திருந்தா இல்லை என் காசே 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாயா. அவன் யாரான்னு பார்த்தா அந்த கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியா போனவனாக இருந்திருக்கான். அவன் என்னையை முடிச்சு காசு வாங்குறதுக்கு வசூல் பண்ணுறதுக்கு தர்றான். அப்படிலாம் இல்லாமல் நல்ல நிறைவாக சந்தோஷமாக இருக்கிறீங்க. இதில் மனைவி என்பவள் தலைவி அல்ல, தலைவலியே என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய, விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளம் வரக்கூடிய, இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் உலகளாவிய புகழை பெற்றுத் தந்து கொண்டு இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல காதில் தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன், லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுறேன், நீ வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றேன். நல்ல எஃபெக்டியா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு பள்ளியில முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 18 ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர். அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 10 இடத்தை மாநில அளவில் பெறுகின்ற அளவுக்கு பிள்ளைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய, 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய, நல்ல தமிழ் உச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய பெருந்துறை கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். ஒரு பேராசிரியரை அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா. இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா, காரை யார் வச்சிருக்கா, பெட்ரோல் யார் போடுறது? ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? இல்லை, பெண் என்பவள் ஒருபோதும் தலைவலியாக இருக்க முடியாது, தலைவியாகத்தான் இருக்க முடியும் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் கொங்கு சொல்லரசி. பல தொலைக்காட்சியில் பேசி வரக்கூடிய சன் தொலைக்காட்சியினுடைய காமெடி ஜங்ஷன் என்ற நிகழ்விலே தோன்றி பல நிகழ்வுகளை பெற்று தந்திருக்கக்கூடிய, எங்கு சென்றாலும் தனக்கென ஒரு தனி முத்திரை வைத்து வரக்கூடிய, இந்த கொங்கு மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, எங்கள் பட்டிமன்ற உலகத்தினுடைய மூத்த சகோதரியாக வளரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை அக்கா கோவை சத்யா அவர்கள். ரெண்டு கொலுசு வாங்கினா காலில் போடலாம், 3வது கொலுசு எதுக்கு வாங்குறாங்க? வாயில கவிக்கிட்டு தெரிய போறாங்களா? அதுவும் எனக்கு தெரியல. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். பழைய பாடல்களை இந்த அம்மா அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க.
பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு சிறப்பாக பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க, இசை ஆசிரியர். இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியால் திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி, ஒரு சொந்தக்கார பனியன் கம்பெனி, 400 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காருன்னா பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் போயிருக்கு திருப்பூருக்கு, பசு மேம்பாலத்தில் போயிருக்கு. அந்த ஓனர் தோல்ல 10 பனியனை போட்டு வித்துக்கிட்டு தெரிஞ்சிருக்காங்க கீழே. இந்த அம்மா பாலத்திலேருந்து கூப்பிட்டுருக்கு, ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் வந்துட்டியா புண்ணியவதி தாயேன்னு தூக்கி போட்டு ஆந்திராவுக்கு போனவன் தான் இப்போ அங்கே முறுக்கு புடிஞ்சு ஆவரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா பாருங்க. எங்கள் கம்பெனிக்கு வந்து 6 மாதம் ஆகுது. ஓனர் மஞ்சநாதன் தான். என்ன ஆக போகிறோம் எனக்கு தெரியல. சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. சின்ன பொண்ணுதான் பட்டம் படிது அம்மா அம்மாடி, பின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி, ஆனந்த காத்து சாமந்தி காத்து. என்னடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுறா, முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளை இருக்கு. இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்க முந்தானே எடுத்து வர்ற ஐப்பசி வந்தால் ஓஏபி வர போகுது. என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருகருன்னு இருக்கு. மருதானியா செந்த வண்டியை கலக்கி அடிச்சியா கிருன்னு இருக்க. நம்மளுக்கு வெளுத்துக்கிட்டே போகுது. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் இளையராஜா பிறந்த தேனி மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடியவர். அவர் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. கேட்லே உட்கார்ந்துருந்தான். பூட்டை திறங்கடா உள்ள போறேன், பூட்டை திறங்கடா உள்ள. கடைசி வரைக்கும் திறக்கலை. அப்புறம் தான் அப்போ நம்ம லட்சுமண் சுருதியில் ஒரு 3 வருஷம் கேட்டில் உட்காந்துருந்தான். கடைசியா திண்டுக்கல் அங்குங்க அலைஞ்சான். அங்கேயே அலையிற இங்கே வான் கூட்டியாந்துருக்கேன். அருமை தம்பி தேனி அக்காடு உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. உமாநாத்துங்கிறது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர். அக்காடுங்கிறது ஒரு 140 ரூபா கொடுத்து வாங்கின பட்டம். புரிஞ்ச அளவுக்கு புரியும். மூடி சுத்தினால தம்பி ஊரா சுத்திக்கிட்டு இருக்காப்புல. நல்ல பையன். நம்மளுக்கு ரிதம்பாடு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பாடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. நீங்க நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு. 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார். கைதட்டல் உங்கள்கிட்ட இருந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம்.
ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். முறையான இசைஞானமும் சரியான பயிற்சியும் இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு வாசிப்பை கொடுக்க முடியும். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கிறது 2 இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்க. நாங்கள் பேசுறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அருமையான ஆடியோ சிஸ்டம். ஆடியோ பேர் என்னன்னே? குமரன். அருமையா இருக்குனே. இல்லை யார் ஆப்ரேட்டரு? 2 பேர் ஆளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களை படம்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன காரணம்? ஒரே காரணம் தான். மேடையில் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம்னா என்ன காரணம்? ஒரே காரணம் தான். அவங்கெல்லாம் காசை கொடுத்துட்டோமேனு உட்காந்துருக்காங்க. நம்ம காசை குறையில்லாமல் வாங்கிட்டு போயிடணுமேனு உட்காந்துருக்கோம். இதான் நம்ம 2 பேருக்குள்ள டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பொழுது முதல் வாழ்த்தை தொடங்குவதற்காக மனைவி என்பவள் குடும்பத்தில் தலைவி அல்ல தலைவலிதான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச விஜய் டிவி கலக்கப்போவது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய உங்கள் அனைவரின் ஆதரவை பெற்று வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள் வருவார்கள். உட்காரு உட்காரு. உனக்கு ரசிகர் வட்டம் இருக்கு, உன்னை விட்டு நான் மாட்ட மாட்டேன். to sing hello hello chi இல்ல மானிட்டர்ல பாருங்க. chi to sing hello போங்களா chi hello chi லீட் வேணா வச்சுக்கிறியா? அண்ணே ஓகே அண்ணே அண்ணே உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ் தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அன்னை தமிழ் வணக்கத்திற்கு கூட ஒரு மண்ணிலிருந்து அத்தனை பெருமக்களினுடைய கைதட்டலும் பிறக்கும் என்று சொன்னால் மகுடஞ்சாவடி மண் மகத்துவமான மண். அங்கு வாழுகிற மக்கள் மகத்துவமானவர்கள். ஆனா எல்லா ஊர்லயும் ஊருக்கு நடுவதான கோயில் இருக்கும். ஆமா. ஆனா இங்க பாருங்க, கோயிலுக்கு நடுவே பல ஊர்களே அமர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிற ஒரே மண் அப்படின்னா அது நம்ம மகுடஞ்சாவடி மண் தான். உண்மையிலுமே நடுவர் அவர்களே, ஒரு நல்ல இடத்தில் நல்ல மனிதர்களை ஒரு நல்ல நாளில் சந்திக்கிற வாய்ப்பை வழங்கியதற்காக உங்கள் திருவடிகளுக்கு என் பணிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு செய்தி அண்ணே. என்னையா? அதாவது உங்களை பத்தி அவங்க என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் முதல்ல பேசுறேன். ஆனா ஒன்னு சொல்றேன், உங்களை பத்தி நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு வார்த்தை பேசிட்டு என் வாதத்துக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன். என்ன
என்னைய பத்தி சொல்றதுக்கு அனுமதி கேக்குறீங்க? உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்டு தானே நான் வரணும். என்னை கேட்காம என்னை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. நீ இது என்ன பெரியது? கேட்காம சொல்றவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கைதட்டுங்க. உண்மையிலுமே நம்ம சொல்றேன், நடுவர் அவர்களே, கடிக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. நல்ல மனிதருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே நான் சொல்றேன் அண்ணே, நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்க. நான் சொல்றேன், இங்க மகாராஜன் சார் யார் அப்படின்னா, இங்க நிறைய பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. குறிப்பா உழைக்கின்ற பெருமக்கள் நிறைந்த மகுடஞ்சாவடி மண். நீங்க கைதட்டுங்க. உண்மையிலுமே சொல்றேன். ஏன்னா இதே சேலம் பஸ் ஸ்டாண்டுல எங்க அண்ணன் 2 நாளைக்கு முன்னாடி வந்தப்ப இரவு ஒரு 2 மணி இருக்குமா அண்ணே? இரவு 2 மணிக்கு ஒரு மூட்டை தூக்கக்கூடிய ஒரு சுமைதாங்கும் அந்த தொழிலாளி எங்க அண்ணனை பார்த்துட்டு மூட்டை தூக்கி உழைப்பேன். அந்த மொபைலையும் நீங்க சிரிக்க சிரிக்க பேசுவீங்களே, அதுதான் எங்கள் உழைப்பிற்கும் களைப்பிற்குமான மாமருந்துன்னு சொன்னேன். ஏதோ ஒரு யூடியூப்ல வரக்கூடியவங்க மட்டும் நினைக்காதீங்க. விஜய் டிவில கலக்க போவதுன்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா? கலக்க போவது யார்? சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்களா? இதுல எல்லாம் யாரோ நகைச்சுவை சொல்ற மாதிரி காட்டுவாங்க, நீங்க பார்த்திருக்கலாம். சொல்லுகின்ற நகைச்சுவைகள் யார் யாரோ சொல்ற மாதிரி காட்டலாம். ஆனால் சொல்லப்படுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர், கிரியேட்டர், உற்பத்தியாளர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா நன்றிப்பா. நான் டிவியில ஜோக்கு எழுதி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஜோக்குக்கு 500 ரூபாய் தருவாங்க. சரிண்ணே. அவங்க பேசிட்டு 50,000 ரூபாய் வாங்கிட்டு போறாங்க. நான் தான் பஸ்ல தான் போயிட்டு. கவலையே படாதீங்க நடுவர் அவர்களே, எளிமையே ஏற்றம்னு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்லட்டுமா, பழைய படத்துல உங்களுக்காகவே ஒரு டயலாக் இருக்குண்ணே. என்னப்பா? என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டுன்னு ஒரு டயலாக் வருமே, அது உங்களுக்கு முற்றிலும் பொருந்த நடுவர் அவர்களே. சரி, நான் ஒரே ஒரு கேள்வினே. கேள்வி நடுவர்கிட்ட பொதுவா கேள்வி கேட்க கூடாது, ஆனா நீங்க எங்க அண்ணன், அதனால கேட்கிறேன். நம்பி கேட்கலாம். நடுவர் அவர்களே, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா நீங்க சொல்லுங்க. மக்கள் ஆவலா இருக்காங்க, அந்த அக்கா எல்லாம் பாருங்க அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணே ஒண்ணுதான். என்னனே சொல்லணும்? அந்த ஒண்ணு என்னனே சொல்றேன், சொல்லுங்க. என்ன, எதுக்கு, எங்க போகணும்? சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்துக்கு போகணும்னா புண்ணியம் பண்ணணும். புண்ணியம் பண்ணணும். கொண்டாட்டி நல்லா பாத்துக்கோணும். 4 பேருக்கு தான தர்மம் பண்ணணும். கோயிலுக்கு அன்னதானம் போடணும். அப்ப சொர்க்கத்துக்கு போகணும். இவ்வளவும் பண்ணாதான் சொர்க்கத்துக்கு போகணும். நீண்ட பெரிய பட்டியலே கொடுக்குறேன். நீங்க எல்லா மக்களும் நல்லா ஆர்வமா கேக்குறாங்க. தயவு செய்து சொல்லுங்க, ஒண்ணு பண்ணா போதுமா? சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணும். செத்தா தாண்டா சொர்க்கத்துக்கு போகணுமா? நல்ல விதமா தானே கேட்டேன் உங்ககிட்ட. 500 ரூபாய் வந்திருக்கு. வந்துரும். அலிபாபா 40 திருடர்கள், சின்னஞ்சிறு சீனா கல்கண்டே. பாடலை பாடணுமா? சி குமார் என்னடா, மாடாலியாபுரம் கரிமேடு 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது மிகப்பெரிய தொகை. இப்படி அன்பளிப்பு கொடுத்து ஊக்குவிக்க செய்கின்ற அந்த நண்பருக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஒரே விஷயம் தானே அவங்க யோசிக்கிறாங்க. காசை நீங்க வாங்கிய கையை நாங்க தட்டும். வாலிதானே சொல்லுவார், ஊக்குவிக்க ஆள் இருந்தால் விற்பவன் கூட தேக்கு விற்பான்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை கொடுத்திருக்காங்க கலைஞர்களுக்காக. அண்ணே, என்ன சொன்னீங்க? சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணும். சத்தியமா சொல்றேன் நடுவர்களே, இதே இந்த ஆத்தா சத்தியமா சொல்றேன், சொர்க்கத்துக்கு போக வேண்டும்னா சாகணும்ங்கிற அவசியம் இல்லனே. அதுக்கு பதிலா ஒண்ணே ஒண்ணுதான். என்ன தெரியுங்களா? என்ன பண்ணணும்? இது மகுடஞ்சாவடி மாதிரியான புண்ணியமான மண்ல உறவுகளோட அமர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியை கேட்கறதே வாழ்க்கையில சொர்க்கம். கைதட்டுங்க. இதை விட சொர்க்கம் என்ன இருக்க போது வாழ்க்கை? சரியா? இசைஞானி இளையராஜா இதுக்காக தானே ஒரு பாட்டு கொடுத்தாரு. கொடுங்கண்ணே. அந்த வெளி
இதுதாங்க சொர்க்கம். கைதட்டு எப்படி வருதுன்னு நான் கேட்கிறேன். இதோட மகிழ்ச்சி என்ன இருக்கு? ஆனா உண்மையிலுமே நல்லா கைதட்டுறீங்க. ஒரு கலைஞனுக்கு கிடைக்கிற வாழ்நாள் கௌரவம் பார்வையாளர்களின் கைதட்டை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதை விட வேற என்ன? நல்லா சொன்னீங்கண்ணே. உண்மையா சொல்றேன். ஏன் நல்லா கைதட்டுங்கன்னா ஒண்ணு இல்ல அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி அண்ணே நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க. மனைவி என்பவள் ஒரு குடும்பத்துல தலைவியா இருக்காளா தலைவலியா இருக்காளா? நான் கேட்கிறேன். தலைவின்னு சொல்றதுக்காக எங்க 2 பேர் வந்திருக்காங்க அக்காக்கள். 2 தலைவி. அதான் அந்த அம்மா வந்திருக்கு பாருங்க. நல்ல சமயக்கட்டில் அரிசி மூட்டையை சாட்சி வச்ச மாதிரியே பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் உட்கார்ந்திருக்கேன். அப்படியா தெரியுது உனக்கு? வேற எப்படி என்ன தெரியுது? 5 கிலோவை எடுத்தது மாதிரி. 5 கிலோ எடுத்த மாதிரி. உண்மையான இன்னைக்கு நேரமா வந்துருச்சு, கார்ல வந்துட்டோம். நேத்து உண்மையிலுமே நடுவர் அவர்களே நிகழ்ச்சிக்கு சொல்லியிருந்தீங்கல்ல, பட்டுக்கோட்டை வர சொன்னீங்கல்ல, அதே பட்டுக்கோட்டைக்கு வந்த பாருங்க. நான் வந்த அதே பஸ்ல இந்த அம்மாவும் வந்தது. அந்த அம்மா வந்த பஸ்ல நீ வந்திருக்க? இல்லனே, நான் வந்த பஸ்ல தான் அந்த அம்மா வந்துச்சு. வந்தது. நான் பின்வாசல் வழியா இறங்கிட்டேன். அதான் முறை. இந்த அம்மா முன்வாசல் வழியா இறங்குச்சு. பதட்டத்துல இறங்கி இருக்கும். என்னாச்சுன்னு இது பண்ணாதீங்க. ஒயர்ல இருக்கு, தயவு செய்து வேணாம். ஒயர்ல இருக்கு. அந்த அம்மா முன்வாசல் வழியா இறங்குச்சு. இறங்கின அந்த அம்மா அப்படி பைய எடுத்துட்டு கீழே இறங்கும் போது அதே பஸ்ல இடம் பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன பையன், இந்த அம்மாவை விட வயசுல குறைஞ்ச அந்த பையன் ஏறும் போது லேசா ஒரு இடி இடிச்சுட்டா. எவ்வளவு பதறீங்க? நம்ம டீம்டா. நடுவர் மாதிரியா பதறீங்க? நான் கேக்குறேன். ஏன் எவ்வளவு பதட்டம்? இடிச்சுட்டான் அவ்வளவுதான். இடிச்சுட்டானா இல்ல இடிச்சுட்டான் அவ்வளவுதான். ஒன்னு இடிச்சா அப்படி சொல்லுவியா நீ? நான் சொல்லவே மாட்டேன். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இடிச்சுட்டான். சத்தியமா சொல்றேனே, தெரியாம உங்க காலோ கையப்பட்ட நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? சாரி கைதட்டுங்க சார். இதுதான் பண்பாடு, இதுதான் மனுஷத்தனம். அப்படிதானே சொல்லணும். அந்த அம்மாட்ட அந்த பையன் சாரி மேடம், மன்னிச்சுங்க மேடம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயும் கேட்டான். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? பஸ் ஸ்டாண்டுன்னு கூட பார்க்கல, பல பேர் பாக்குறாங்கன்னு கூட பார்க்கல. அவன் ஒரு சின்ன பையனை கூட பார்க்காம அந்த அம்மா எட்டி அவனுடைய சட்டையை பிடிச்சது. இது உயரத்துக்கு அவன் சட்டையை தான் பிடிச்சா. நடுவர் அவர்களே அது கொண்டு வந்த கட்டப்பைய போட்டு அது மேல ஏறி நின்று அவன் சட்டையை பிடிச்சது. கைதட்டுங்க. அவ்வளவு. ஓஹோ. சட்டையை பிடிச்சு பஸ் ஸ்டாண்டே பாக்குது. பல பேர் பாக்குறாங்கன்னு யோசிக்காம அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க கூட பிறந்த பிறப்பு எல்லாத்தையும் அந்த மாதிரி வண்ண வண்ணமா பேசுது. அவ்வளவு பேச்சு பேசணும். நம்மள அந்த கதிகிழங்கு போய் நிப்போம்ல, அந்த பையன் கொஞ்சம் கூட எந்த இதுவும் கவலையும் படாம சிரிச்சான். கக்க பக்கன்னு சிரிச்சான். நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். தம்பி, உன் பரம்பரைவே அந்த அம்மா தோண்டி போட்டு திட்டுதே, நீ பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்கிறியே, பஸ் ஸ்டாண்டே உன்னை பாக்குதுடா, ஏண்டா இப்படி சிரிக்கிறேன்னு. கம்முன்னு இருங்கனே, உங்களுக்கு விஷயம் தெரியல. என்னடா விஷயம் தெரியல? ஒரே ஒரு வார்த்தை சொன்னானே, முன்ன பின்ன தெரியாத என்னையே இந்த கழுவுதே, இதையும் கட்டிட்டு ஒருத்தன் 25 வருஷமா குடும்பம் நடத்துறானே, அவன் நிலைமைய நினைச்சான் சிரிச்சான். மனுஷன்டா. இவங்க வந்து தலைவி. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, நான்லாம் சின்ன வயசுல எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா வீட்டுக்கு எப்ப விருந்தாளிக வருவாங்கன்னு கேட்டேன். எங்க அப்பா சொன்னார், கண்ணு காக்கா கத்துனா வருவாங்கடான்னார். எப்பப்பா போவாங்கன்னு? உங்க அம்மா கத்துனா போயிருவாங்கடான்னார். அம்மா கத்துச்சா? இன்னைக்கு வரைக்கும் கத்துது, நாளைக்கும் கத்துமா, நாளானிக்கும் கத்துமா. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, ஒருத்தன் சாமியார்ட்ட போனான். நல்ல சாமியார். சாமி எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்கன்னா. சாமியார் கேட்டார், என்ன வரண்டா வேணும்னாரு. ஒன்னே ஒண்ணுதான் சாமி, என் பொண்டாட்டி வானா வரணும், போனா போகணும், நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். சாமியார் சொன்னாரு, வரத்தை கேட்க சொன்னா வாழ்க்கையவே கேட்கிறியாடா, முடியாதுன்னார். சாமி உண்டி எல்லாம் 5000 ரூபாய் போடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணி வரத்தை கொடுங்கன்னா. சாமியார் சொன்னாரு, 5 லட்சம் போட்டாலும் அப்படின்னார். ஏன் சாமின்னா? சொன்னா கேளு, முடியாது சொன்னா கேளுன்னா. அதான் ஏன் சாமின்னா, அடா அது முடியாம தாண்டா நான் சாமியாராய் வந்திருக்கேன், ஏண்டா ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் கூட்டிட்டு போறேன்னா. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, வீட்டுல இவ்வளவு பிக்கல் இவ்வளவு புடுங்கல் இருக்கு, இவங்க எப்படி தலைவியாக மாற முடியும்? எல்லாம் தலைவலி நடுவர் அவர்களே. நான் கேட்கிறேன், வீட்டுல நாங்க தான் தலைவிங்கிறீங்களே, குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி கொடுத்துருக்காங்களா? நான் கேட்கிறேன், இத்தனை குழந்தைகளோட வந்திருக்கீங்களே, கைதட்டுங்க. குழந்தைகளோடு இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்க்க வாங்க, தயவு செய்து சொல்றேன். மகுடஞ்சாவடி மண்ணில்
இப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வாங்க குழந்தைகளை. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, நல்ல வார்த்தையை என்னைக்காவது சொல்றாங்களா? நல்ல வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் ஆசிரியர் யாரு? தாய் தானே, பெத்த தாய் தானே. அந்த அம்மா நல்ல வார்த்தை கற்றுக் கொடுத்தால. நான் இப்ப கேட்கிறேனே, சண்டை வராத குடும்பம் ஏதாவது இருக்கா? இல்ல. இப்ப ஏன்னா அடுத்தவங்க குடும்பத்தை கேட்டுக்கிட்டு உங்க குடும்பத்தையே எடுங்க. நான் கேட்கிறேன், அன்னைக்கு உங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கா, வரலையா? இல்ல சண்டை தான் வராம போயிடுமா? ஏன் இல்ல சண்டை வரலைன்னா நம்ம தான் டீமோட போய் விட்டுருவோமா? எதுக்கு உங்களுக்கு டீம், அண்ணன் தம்பி எல்லாம் நாங்க இருக்கோம். இது ஏதோ குடும்பத்தை கெடுக்கிறது அவ்வளவு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, சண்டை வரணுங்க. காலையில வர்ற சண்டை சாயந்தரம் முடியணுமா இல்லையா? ஆனா அது ஒரு தொடர் கதையா மாறுதா இல்லையா? நான் கேட்கிறேன், விட்டு கொடுத்து போறதுன்னு சொல்றாங்களே, அதுலயே பிரச்சனை எது தெரியுங்களா? யார் விட்டு கொடுத்து போறதுங்கிறதுல பிரச்சனை இல்லம்மா. ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுனா யாரு முதல்ல விட்டு கொடுத்து போறங்கிற பிரச்சனை. சண்டை வந்துச்சுன்னு இந்த அம்மா அவரை திட்டுது, அவர் இந்த அம்மாவை திட்டுறாங்க. ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டம், ஏ முண்டம். பையன் பக்கத்தால இருந்துகிட்டே கேட்டான், அம்மா நான் யாருமான்னா? நீ சும்மாறா குட்டிச்சாத்தான்ச்சு. கொஞ்ச நேரம் சண்டை ஓஞ்சுதுனே, அம்மாட்ட போய் பையன் கேட்டான், நாங்க தான் தலைவின்னு சொல்றீங்களே குடும்பத்துல, அந்த தலைவி சொன்ன வார்த்தையை அப்படியே மகுடஞ்சாவடியில சொல்றேன். பேய்னா என்னமா, பிசாசுனா என்னமா, தண்டம்னா என்னமா, முண்டம்னா என்னமான்னா. அம்மா சொல்லி கொடுத்தா பாருங்க தேவதை. பேய் உங்க அப்பன் தான் பேய், பிசாசு கட்டிட்டு சீரழிற பாரு நான் தான் பிசாசு, தண்டம் உங்க ஒப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம், முண்டம் நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபா எல்லாம் முண்டம் போ. ஒரு வாரம் கழிச்சு இந்த பயலோட பெரியப்பானே, உங்க அப்பாவோட அண்ணன் வந்தார். எங்கடா உங்க அப்பா, எங்கடா உங்க அம்மான்னு கேட்டார். சொன்னாம் பாருங்க பதிலு, பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்துல உட்காருன்னா. பெரியப்பா என்ன தலை தெறிக்க ஓடி, இனி ஒரு ஜென்மத்தில் உன் வீட்டு பக்கம் வாசப்படியில் கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு ஒன்னானே. நான் கேட்குறேன், நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா அந்த குடும்பத்தில் அந்த தலைவி பண்ண வேலை அது. நான் கேட்குறேனே, அந்த காலத்தில் புலமை பெற்ற நன்னழகா பாட்டு கொடுத்தான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே தானாராரோ என்று தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. கேட்கிறேன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அண்ணே எக்கோ கட் பண்ணுங்க அண்ணே, வந்துட்டேன் கொஞ்சம் மாத்திருங்க அண்ணே, போதுமா? கொஞ்சம் தள்ளி போடுங்க, இப்படி போடுங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க. ஓகே 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 சூப்பர். ஹலோ, நான் கேட்கிறேனே, நல்ல வார்த்தைகளை கற்றுத்தராத, நல்ல வார்த்தைகளை கற்றுத்தராதவர்கள் எப்படி நடுவர் அவர்களை தலைவியா இருக்க முடியும்? நான் கேட்கிறேன், இன்னும் சொல்ல போனா குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறவுகளையும் பேணுபவள் தானே தலைவி. நான் கேட்கிறேனே, நம்மளை பெத்த அப்பனாத்தால பார்த்து என்னைக்காவது மாமா கூப்பிட்டுருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. அத்தை கூப்பிட்டுருக்காங்களா? என்னது உங்கொப்பே உங்க ஆயா கைதட்டுங்க. இது பல வீட்டில் நடக்குதுன்னா உண்மையை நான் கேட்கிறேன். அது சண்டை வரும்போது உங்க ஆயா ஒரு இழுவை இழுக்கும். அப்படி சொல்லாத. அப்புறம் எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை. கைதட்டுங்க. 13 வருஷமா மாமியா மருமக சண்டை. மாரியத்த கோயில் முன்னாடி சொல்றீங்க? சத்தியம். மாரியத்த கோயில் முன்னாடி போய் சொல்ல மாட்டான் அந்த மகாராஜன். சத்தியமா 13 வருஷமா சண்டை வந்ததில்லை. என்னன்னு சொல்றீங்க? எப்படின்னு இது சாத்தியம்? எங்க அம்மா செத்து 13 வருஷம் ஆச்சு. இருந்தாவளா சண்டை வர்றது. அதுதான் இப்படி போய் சாப்பிடுறா, உருள்றா, பெறல்றா. எங்க அம்மா செத்துருச்சேன்னு எங்க பெரியம்மாவை கொண்டாந்து வச்சேன். என் பிள்ளையில பாத்துக்கிறேன். என் பெரியம்மா எனக்கு தாய் மாதிரி தான். போன வாரம் எங்க பெரியம்மா தொண்டை வலிக்குதுன்னு டாக்டர் கூட்டு போயிருக்கான். சரி, டாக்டர் எங்க பெரியம்மா வாயை திறக்க சொல்லி உள்ள லைட் அடிச்சு பார்த்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு, இங்க வாமா நீ தானே மருமக? ஆமா சார். மாமியாவுக்கு தொண்டையில உள்நாக்கு வளர்ந்துருக்கு. சரி, ஒரு 15,000 ரூபாய் கூட ஆபரேஷன் பண்ணுவோம்னாரு. சரிண்ணே. இப்ப பேசாம கொடுத்துட்டு வர வேண்டியானே. ஆமா. இப்ப டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா, சார் நான் 30,000 தாரேன், இந்த வெளியில தொங்குற நாக்கு இப்படியா நறுக்கி விட்டுருக்கு சார். இப்ப எங்க அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க என்ன பண்றாங்க? எங்க அம்மா வாயை திறந்தாலும் என் முன்னாடி கத்திரிக்கோளை காட்டுறான். எங்க அம்மா பள்ளி மாதிரியே நாக்கு உள்ள இருக்குது. இது எப்படி தலைவி?
விழாவிற்கு வருகை வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளை சோழா ராதா அவர்களே அன்போடு வருக என வரவேற்கிறோம். வந்திருக்காங்க. பெரியசாமி அப்பா வந்திருக்காங்க. அப்பா அப்பா வணக்கம். அங்க அண்ணே இளம்பிள்ளை ராமகிருஷ்ணன் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் சுத்தி தான் இருக்காங்க. ரைட். சந்திர வந்திருக்காங்க. ஆமா. ரைட் ரைட். ரொம்ப மகிழ்ச்சி. போயிடாதீங்க. அண்ணே அதுக்கு என்ன காரணம் தெரியும்? சோழா முடிச்சிட்டு போவோம். அவசரப்பட்டு அண்ணே எல்லாரும் எங்கிருந்தாலும் இங்க வர்றதுக்கு ஒரே காரணம், ஒன்று மகுடஞ்சாவடி மண். மகுடஞ்சாவடி மண்ணில் மகாராஜன் தலைமையில பட்டிமன்ற கைதட்டுங்க, அதுதான் பெருமை. மஞ்சுநாதன் குழு பட்டிமன்றம். நான் கேட்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை தாங்க, நல்லா சொன்னீங்களே. மாமனார் ஆம்பளை தானே? மாமனார் ஆம்பளை தானே? ஆமா. இதுல என்ன மருமக ஆம்பளை தானே? ஓ மாமனார் மேல எதுவும் சந்தேகம் இருந்தா நேரா மாமனார்களை சொல்லுங்கனே. மாமனார் மேல சந்தேகம் வந்தா நான் எப்படி மாப்பிள்ளையா இருப்பேன்? நான் கேக்குறேன் அவர்களே, ரெண்டு பேரும் ஆம்பளை தானே? மாமனார் மருமக ரெண்டு பேரும் ஆம்பளை தானே? இந்த ரெண்டு ஆம்பளைக்கு மத்தியில உண்மையான கைதட்டுங்க. என்னைக்காவது சண்டை வந்திருக்காரு சார் பெருசா? கைதட்டுங்க உண்மையான. நான் கேக்குறேன் ஆம்பளைகள்லாம் ஏன் வரும் வரும் அப்புறம் ஆனா சாயந்தரம் சரியாடுதா இல்லையா? ஒரு ஜூஸ் குடிச்சா சரியாடுதா இல்லையா? ஜூஸ் இல்ல, அது சிறப்பு. சிறப்பு, மிக சிறப்பு. நான் கேக்குற நடுவர் அவர்களே, இதே மாமியாங்கிற பெண்ணையும் மருமகங்கிற பெண்ணையும் உங்களால ஒண்ணு சேர்க்க முடியுமா? நான் கேக்குறேன். உங்களால கை தட்டுறாரு. உண்மையா நான் கேக்குறேன். முடியாது முடியாது ராஜா, வாய்ப்பில்லை ராஜா. நான் கேக்குறேனே, மாமியாலையும் மருமகளையும் ஒரே ரூம்ல பூட்டி வைங்க. ஒன்னா ஒரு வருஷம் பூட்டி வை, வாய்ப்பே இல்லை. ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் பூட்டி வச்சு 11வது நிமிஷம் திறங்க, ஏதாவது ஒண்ணுதான் உசுரோட வெளியில வரும். அதுதான் உண்மை. அப்படின்னா இந்த பிரச்சனை இவங்களால வருதா இல்லையா? நான் கேக்குறேன். அப்படியே நீங்க பூட்டி வச்சு திறக்கும் போது 2 உசுரோட இருந்தா திறந்தவன் செத்துருவான். அதுதான் உண்மை. ஏன்னா இவன் உசுரோட இருக்க முடியாது. ஆமா நடுவர் அவர்களே, நான் தெரியாம கேக்குறேன். ஒரு சர்க்கஸ்ல சிங்கம் புலி எல்லாம் வச்சு ட்ரைனிங் பண்றான் பாத்தீங்களா? அவனுக்கு என்னென்ன பேரு? அவன் ட்ரெய்னர். அவனுக்கு பேரு மாஸ்டர். ட்ரைனிங் மாஸ்டர் தானே? சத்தியமா சொல்றேன், உணர்ந்தவங்க கைதட்டுங்க. ஒரு சர்க்கஸ்ல சிங்கத்தையும் புலியையும் ஒரே கூண்டுல வச்சு ட்ரைனிங் பண்றவன், பயிற்சி கொடுக்கிறவன், வாலாட்ட வைக்கிறவன் மாஸ்டர்னா, ஒரே வீட்டுல மாமியாலையும் பொண்டாட்டியும் ஒன்னா வச்சு சமாளிக்கிறவன் அத்தனை பேரு ஹெட் மாஸ்டர். மறந்துடாதீங்க, அத்தனை பேரு ஹெட் மாஸ்டர். தம்பி நீங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், புலிக்கு சிங்கத்துக்கு இந்த மாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்தாங்க. நைட்டு இப்படி குச்சியாலே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஆத்தாடி, எல்லாரும் பதறிட்டாங்க. கரண்ட் வந்த உடனே பார்த்திருக்கான், அவன் உசுரோட இருந்திருக்கான். எப்படிடா தப்பிச்சாயின்னு கேட்டிருக்கான். அதுக்கு இந்த மாஸ்டர் சொல்லியிருக்கான், கரண்ட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமும் நான் குச்சியை ஆட்டிக்கிட்டே இருந்தேன். எனக்கு தான் தெரியும் கண்ணு தெரியாதுன்னு, இந்த சிங்கத்துக்கும் புலியும் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரியாது. அதனாலதான் அதை என்ன கடிக்காம விட்டுச்சு. இதுதான் அண்ணாகிறது. நான் கேட்கிறேன் நடுவர்களே, எப்படி பொருத்தம் இருந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு பணக்காரன் படத்துல சொன்னானே, மனசுல பொறுத்து இருந்தாவே வாழ்க்கை நல்லா இருக்கும் நானே. ஆனா அந்த வேலையை பாக்குறாங்களா? நான் கேக்குறேன். புருஷன் பொஞ்சாதி பொருத்தம் தான் வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தம் தான் தோணும். அமைஞ்சா அது போல கல்யாணம் பண்ணு, இல்ல நீ வாழு தனியாலா நின்று. முதலில் யோசிக்கணும், பிறகு நேசிக்கணும். மனசு சேர்த்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டு வாழு. உனக்கு தகுந்தபடி, உனக்கில் சிறந்தபடி அமைஞ்சா ஊரறிய மாலை கட்டி போடு. சொத்து வீடு வாசல் அமைஞ்சாலும், சொந்த மண்ணம் எல்லாம் இருந்தாலும், அடம் ரெண்டு வட்டா விட்டா கல்யாணம் தான் கசக்கும். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க இது வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும். நான் கேட்கிறேன், அந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. என்ன பெரிய விஷயம். நான் கேட்கிறேன், நிறைய சொன்னீங்கல்ல அண்ணே, இது என்ன தமிழ் மாசம்? இப்ப இது என்ன தமிழ் மாசம்? சித்திரை மாதம். உண்மையிலுமே சொல்றேன், இந்த சித்திரை மாதத்துல எவ்வளவு அழகான கோயில் திருவிழா அம்மனுக்கு. ஆனா எந்த மாதத்துல நீங்க நிகழ்ச்சி கேட்டாலும் நான் வருவேன்ல. ஆமா, உண்மைதானே? ஆமா. ஆனா ஒரே ஒரு மாதம் மட்டும் நிகழ்ச்சி கேட்டீங்கன்னா, அண்ணே கொஞ்சம் இந்த மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிருங்கண்ணே, நான் அப்புறம் வரேன்னு சொல்லுவேன். எந்த மாசம்? கார்த்திகை மாதம் என்றால் மட்டும் நான் கொஞ்சம் நிகழ்ச்சிக்கு வர்றதை கொஞ்சம் தவிர்ப்பேன். கார்த்திகை மாசம்னா நீ வர மாட்டே. கார்த்திகை மாசமானா நான் ஏன் நிகழ்ச்சிக்கு வராம இருக்கேன்? நான் சொல்றது கார்த்திகை கார்த்திகா மாசம். நான் கேக்குறேன் நடுவர் அவர்களே, ஏன் தெரியுங்களா? இங்கேயும் நிறைய ஐயப்ப சுவாமிகள் இருப்பீங்க. வருடம் தவறாமல் மலைக்கு போகிற ஐயப்ப பக்தர்கள்லாம் ஒரு கைதட்டல் கொடுங்க. காரணம் என்ன தெரியுங்களா? ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருந்து 1 மண்டலமோ அரை மண்டலமோ கால் மண்டலமோ போற
போறது என்னுடைய வழக்கம், உங்களுக்கே தெரியும். இந்த முறை கார்த்திகை மாதம் வருகிற போது எங்க அண்ணன்ட்ட போய் கேட்டேன், எப்பா மாலை போட்டுடலாமா, கார்த்திகை மாதம் பிறக்க போகுது, எப்போ கால் மண்டலமா அரை மண்டலமான்னு கேட்டேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, அதெல்லாம் வேண்டான்னா. நான் கேட்டேன், ஐயப்ப மேல என்னடா கோபம், ஏன் வேண்டாங்கிறேன்ன, அதெல்லாம் வேண்டான்னா விடு அப்படின்னா. நான் உடனே சொன்னேன், அவனுக்கு பேசுனா புரியாதுன்ட்டுனே நம்ம வீரமணி சாமி பாடின ஒரு பாட்டை ஒரு 2 வரி எடுத்து பாடி காட்டி சொன்னேன். இருமுடி தாங்கி இருமுடி தாங்கி பெருவழி தாண்டி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் எமனையும் வெல்லும் திருவடி காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே முடி பார்த்த வேண்டியே தவமிருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனே முடி பார்த்த வேண்டியே தவமிருந்து, இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாக பேட்டையுள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருமனை ஏறிடுவோம். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இவங்க பாராட்டின மாதிரி எங்க அண்ணனும் பாராட்டினாங்க. தம்பி 48 நாள்லாம் மாலை போட வேண்டான்ட்டான். வேற 365 நாள் மாலை போடலான்ட்டான். அவ்வளவு பக்தியா? அப்படிதான் கேட்டேன், ஐயப்ப மேல உனக்கு அம்புட்டு பக்தியாடான? இல்ல தம்பி, மாலை போட்டா தான் வீட்டுல மரியாதையே வருதுன்னு உணர்ந்தவங்க கைதட்டுறாங்க. அது என்ன மரியாதை நீங்க கேக்குறீங்கன்னு? ஏதோ மாலை போட்ட சமயத்துல மாலை போட்டவங்களை வாங்க சாமி போங்க அதானே நினைக்கிறீங்க? மாலை போட்ட சமயத்துலனே எங்க அண்ணன் எங்க அண்ணிட்ட ஒரே ஒரு கப் காஃபி தான் கேட்டார். காஃபி? ஜஸ்ட் காஃபி, அவ்வளவுதானே. எங்க அண்ணி சொன்னது அப்படியே மகுடஞ்சாவடி மண்ணில் சொல்றேன். எங்க சொல்லு. வாங்க சாமி, உட்காருங்க சாமி, காப்பி சாமி சாப்பிட்றீங்களா சாமி, காப்பி சாமியில் சூடு சாமி கம்மி சாமியாக இருந்தா சாமி சொல்லுங்க சாமி, ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில் ஊற்றி சாமி, கேஸ் ஸ்டவ் சாமி மேலே வச்சு சாமி, ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி, சிம் சாமியில் அடுப்பு சாமியை வச்சு சாமி, லைட்டு சாமி எடுத்து டொப் சாமின்னு பத்த சாமி வச்சு சாமி, சூடு சாமி பண்ணி சாமி, குண்டா சாமியை கரித்துணி சாமியில் பிடிச்சி சாமி, டம்ளர் சாமியில் ஊற்றி சாமி, ஸ்டூல் சாமியில் ஆத்தி சாமி வச்சுற சாமி, நாக்கு சாமியில் சுற்றாம சாமி, கை சாமியில் தட்டுறாம சாமி, டமக் சாமி மெல்ல குடிச்சிரு சாமி, எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில் போட்டுருங்க சாமி, கொலா சாமியை திறந்து சாமி, தண்ணி சாமியை விட்டு சாமி, சபீனா சாமியை தொட்டு சாமி, விலைக்கு சாமி, வெயில் சாமியில காய வச்சற சாமியே சரணம் ஐயப்பா. இந்த இருக்கிற நம்ம அப்பா பெரிய சாமி. நான் கேக்குறேன், இத்தனை சாமி ஆச்சுல்ல, மலைக்கு போயிட்டு வந்தாச்சுன்னு அண்ணனை தேடி வீட்டுக்கு போறேன். அண்ணன் வீட்டில் இல்ல. அண்ணி அண்ணன் எங்க? ஒரே வார்த்தை சொல்லுச்சு அந்த தலைவி, அது எங்க தெரியுதோ, அது எங்க அது என்ன ஆடா மாடா திரிகிறதுக்கு? நான் கேட்கிறேனே, அடுப்பெல்லாம் சாமியாச்சு, தொட்டு விளக்குன சபீனா பொடியெல்லாம் சாமியாச்சு, இங்க வீட்டுக்கார எங்கன்னு கேட்டா அது எங்க திரியுதோ. நான் கேட்கிறேனே அண்ணிட்ட, உங்க வீட்டு அம்மா மாலை போடுறவங்க தான் எனக்கு ஞாபகம் வருது. சொல்லுங்கண்ணே. எங்க ஊர்ல 2 பேரும் என்ன பண்ணாங்க, அடுத்த வாரம் மாலை போடுறேன்னு வாரத்துல இருந்து முழு போதையில இருக்கான்.
மாப்பிள்ள நான் மாலை போடுறேன், மாப்பிள்ள நான் அடுத்த வாரம் மாலை போடுறேன்னு சரிண்ணே நைட்டு எல்லாம் ஃபுல்லா போட்டு காலையில குளிச்சுட்டு போய் மாலை போடுறதுக்கு நின்றுருக்கான். இவன் வாடை தாங்காம குருசாமி குப்புற விழுந்துட்டாரு. என்னத்தட சாப்பிட்டிய சனியம் முடிச்சவங்க ஆண்டா அந்த பாடுபடுத்துறேன் இப்படி எல்லாம் மாலை போடுறாலும். உண்மையே சொல்றேன் நடுவர் அவர்களே, கவியரசர் கண்ணதாசனுக்கு வாய்த்த மனைவி காது கேளாத மனைவி. நம்ம ஊர்க்காரு தேவகோட்டை போற வழியில தானே சிறுகுடல் பட்டி. நான் கேட்கிறேன், அந்த காது கேளாத மனைவியோடு 25 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தார் கவியரசர் கண்ணதாசன். அதுதானே உண்மை. பொன்னம்மா என் மனைவின்னு கவிதையே எழுதினார்ல. ஆனா என் நண்பனுக்கு வாய்த்த மனைவி இந்த மாரியம்மன் கோயில் சத்தியமா சொல்றேன், வாய் பேச முடியாத பொண்ணுங்க. நம்ம வெள்ளச்சாமி தான் பாவன் அவரு பாடுறாரு. கேட்கிறேன், வாய் பேசவே முடியலைங்க. நாங்களும் போகாத கோயில் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல. கடைசியா எங்களுடைய ஒரே புகலிடம் யாரு நினைக்கிறீங்க? எங்க அன்பு அண்ணன் தேவகோட்டை மகாராஜன் வந்து கேட்டோம். அண்ணே இப்படி ஒரு சூடி ஏண்டா எப்பவுமே கடைசியா தான் என்கிட்ட வருவீங்களாடா, முதல்ல வரமாட்டீங்களாடான்னு கேட்டாரு. இதுக்கெல்லாம் மெட்ராஸ்ல என் நண்பர் ஒரு டாக்டர் இருக்காரு, போங்கடா அப்படின்னு அனுப்பிச்சுட்டாரு. அண்ணே காசு என்னடா காசு, மனுஷன் தாண்டா பெருசுன்னு தான் சொந்த காசுல இருந்து அப்ப 2000 தாள் இருந்தது, 2 தாளை உருவி கொடுத்த மனுஷனுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க, பஸ்ஸுக்கு காசு கொடுத்து அனுப்புனார். நேரம் அந்த டாக்டர் போய் பார்த்தோம். அண்ணன் சொன்னாரு, என்னையா அண்ணன் சொல்லிட்டாரு, ஃபீஸ் என்னையா ஃபீஸ், எனக்கு ஒரு மோதிரத்தையே கொடுத்துருவார் மனுஷன், ஃபீஸ் எதுக்கே ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் செக் பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் முடிஞ்சிருச்சியா, சின்னதாக லேசர் ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான். மனைவி இன்னொரு அரை மணி நேரம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் பேசுவா. எப்படியாவது என் பொண்டாட்டி பேச வைங்க டாக்டர், என் பொண்டாட்டியை பேச வைங்க டாக்டர்னு கெஞ்சினானே. எவ்வளவு செலவாகும்னு கேட்டோம். 4 லட்சம்னார். ஆனால் மகாராஜனை சொல்லிட்டாரு 3 லட்சம் போதும்னார். எங்களுக்கு யாரா தெரியும், பஸ்ஸுக்கு காசே நீங்க தான் கொடுத்து அனுப்புனீங்க, மறுபடியும் அங்கிருந்து ஓடியாந்தோம். அண்ணே இந்த மாதிரி என்னடா 3 லட்சம், மனுஷனை விடவாட காசு வரிசை கை தட்டுங்க. அப்படி ஒரு நல்ல மனுஷங்க 3 லட்சத்தை அப்படி எண்ணி பார்க்காம 3 கட்டை அப்படி தூக்கி கொடுத்து போய் ஆபரேஷன் முடிக்கிறா, பொண்டாட்டி நல்லா பேசுறான்னார். 3 லட்சத்தை கொண்டு போய் எங்க தலைமை சொல்ல நான் கேட்கிறேன், 3 லட்சத்தை கொண்டு போய் அந்த டாக்டர்கிட்ட கட்டி வாசல்லையே உட்காந்துருந்தா. எப்படியாவது என் பொண்டாட்டியை பேச வைங்க சார், என் பொண்டாட்டியை பேச வைங்க சார். நான் பாருங்க அரை மணி நேரம் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. டாக்டர் வெளியில் வந்தார். பேசுவாளா, ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுறா, அப்போ தாண்டா ஆப்ரேஷன் பண்ணது கொஞ்சம் சரியாக இருக்கும். 1 மணி நேரம் கழிச்சு 8ஆம் நம்பர் ரூமில் பொட்டாட்டியை படுக்க தூக்கி வச்சுருப்போம், தயவுசெய்து போய் பாடுறா அப்படின்னார். உண்மையா அண்ணே? 1 மணி நேரம் எப்போ ஆகும்னு இல்லை, ராக்கெட் கவுண்ட் டவுன் விடுற மாதிரி 58 57 56 எண்ணிட்டு உட்கார்ந்துருந்து 1 மணி நேரம் ஆன உடனே கதவை திறந்து உள்ள போனானே. அது வரைக்கும் பேசாத அந்த திருவாய் பேசிச்சு பாருங்க. கண்ணே மணி அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு பேசினாங்க. என்ன தெரியுமா? உன்னை கட்டி ஒரு வீடு உண்டா, உன்னை கட்டி ஒரு நகை உண்டா, உன்னை கட்டி ஒரு கார் உண்டா, உன்னை கட்டி ஒரு சொத்து சுகம் உண்டா, நீ எல்லாம். கதவை அடைச்சிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்டயே வந்தான். டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, தயவு செய்து திறந்ததை மறுபடியும் அடைச்சி விட்ருங்கன்னா. டாக்டர் சொன்னார், அடைக்கிறக்கும் திறக்கிறக்கும் இது என்ன வாய்க்கா வரப்பாடா, வேணா ஒன்று செய்யினார். என்ன டாக்டர்னா, 5000 ரூபா கட்டு, உன்னை செவிடன் ஆக்கிடுறேன்னாரு, செவிட்ட ஆப்ரேஷன் பண்றேன்னாரு. 5000 ரூபாய்க்கு எங்க போவான்? ஏற்கனவே 4, இப்போ ஒரு 3, இன்னொரு 5, 4 ஒரு பஸ் செலவுக்காக கேட்டு 5000 ரூபாய் கொடுத்து மகாராஜனுக்கு கைதட்டுகள் கொடுங்க. நான் கேட்கிறேன், சத்தியமா சொல்றேன், அதுல வாங்கி ஆப்ரேஷன் பண்ணிட்டான், செவிடன் ஆக்கிட்டான். பொண்டாட்டி என்ன பேசினாலும் பிம்பிலிக்கு பிலாப்பின்னு சந்தோஷமா உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. இவங்க பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா பரவாயில்ல, நான் கொடுத்த காசை கேட்கிறப்ப ஏன்டா பிம்பிளிக்கு பிளாப்பிக்கிறேன்? இருக்கட்டும், இன்னொரு ஆபரேஷன் வராமே போயிடும். 5000 ரூபாய் செலவு பண்ணி என் காசை காலி பண்ணிட்டீங்களா? நடுவர் அவர்களே, எத்தனையோ காசு, என் நண்பனுக்காக ஒரு காசு விடுங்கண்ணே. ஆமா, 1,30,00,000 1,33,00,000 10,11ங்கிற மாதிரி. சத்தியமா சொல்றேங்க, இப்படிப்பட்ட பெண்களோடு வாழுகிற வாழ்க்கை எப்படி சொர்க்கமா இருக்கும்? கைதட்டல் கொடுங்க. நான் கேட்கிறேன், எதிர்பார்த்து வாழ்வதல்லங்க வாழ்க்கை. எது வந்தாலும் நீ கூட இருப்பேங்கிற நம்பிக்கையோட வாழ்றது தானே ஒரு நல்ல மனிதனோட வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தந்தா அவங்க தலைவி. நடுவர் அவர்களே, தராம இருக்கிறதுனால அவங்க தலைவலி தானே. அதனாலதான் கண்ணதாசன் பாட்டு கொடுத்தான். நம்முடைய தவத்திரு கிருபானந்த வாரியார் சொன்னாரு, ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒன்று. ஏன் தெரியுங்களா? இரண்டுமே வாழ்க்கையில் கசப்பை மட்டும்தான் தரும்னு சொன்னா நடுவர் அவர்களே. அதனாலதான் உணர்ந்த கண்ணதாசன் பாட்டு கொடுத்தா. அதோட நிறைவு பண்றேன். என்ன அழகு தெரியுமா நடுவர் அவர்களே? பெண்டாட்டி சுல்லெரும்பு, பிள்ளைகள் சுல்லானி, சுல்லானிக்கும் சுல்லெரும்புக்கு மத்தியில் சுகம் பெறுவது எக்காலம்னு கேட்ட கண்ணதாசன் சொன்னா, எனது கைகள் நீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கரங்கள்
கொடியவனே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். நடுவர் அவர்களே, உறவுகளை பேணி நல்ல எண்ணங்களை கொண்டு எல்லோரையும் அணைத்து செல்லுகிற அரவணைத்து செல்லுகிற பண்பு ஒரு பெண்ணிடத்திலே எப்பொழுது குடும்பத்திலே வருகிறதோ அப்பொழுதை நாங்கள் தலைவி என ஏற்றுக்கொள்கிறோம். அதுவரை ஒரு குடும்பத்தில் இவர்களின் செய்கையால் இவர்கள் ஒருபோதும் தலைவி அல்ல. இவர்கள் கைதட்டலோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். தலைவலியே என்று சொல்லி நல்ல தீர்ப்பை மகுடஞ்சாவடி மண்ணுக்கும் மக்களுக்கும் தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வியக்க வைத்த ரசிகர்களின் பாதம் பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. கைவிடு, நல்லா இருக்கு. மனைவியால என்ன சந்தோஷம் இருக்கு அவர் கேட்கிறார். ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறக்கிற ஊரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல ஆஸ்பத்திரியில் சேர்த்த உடனே வலிச்சா புள்ள. இப்ப என்ன பண்றாங்க? டாக்டர் கேட்கிறாரு, உங்களுக்கு எத்தனை மணிக்கு புள்ள வேணும்? 12 மணிக்கா 12:40க்கா? நம்மளால் நாங்கள் 12:25க்கு நல்ல நேரம் பார்த்துருக்கோம் சார், எப்படியா எடுத்து கையில் கொடுங்க. அவர் மணிப்பாசிலேருந்து காசை எடுத்த மாதிரி சரட்டும் கழிச்சு கையில் கொடுத்து போயிட்டு வாங்குறாங்கிறார். வாழ்க்கை முறை மாறிடுச்சு. நம்ம யாரும் பெண்கள் குழந்தை பெத்தேன்னு சொல்லாதீங்க. பெத்ததெல்லாம் ஒரு காலம், இப்போ கிழிச்சு கையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பாருங்க, ஒரு காலத்தில் குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பெருசாக வாடுனே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்காலவும் புள்ள ஒரு பக்காலவும். போன மாசம் என் குழந்தையாவுக்கு குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா வாழ்த்து சொல்றேன், சகலைக்கு போய் சொல்றான். குடும்பத்தை குழப்பி விட்டுருவாங்க. பாத்தியா சொல்லா, குழந்தை பிறந்துச்சுன்னு பார்க்க போறோம். தாயே அழுவல, பிள்ளைய அழுவல, புருஷன் கிடந்து அழுதுகிட்டு கிடக்குறான். ஏன்டா நீ அழுவுற? ஆபரேஷனுக்கு 70,000 ரூபாய் பணம் கட்டுறது நான் தாண்டான்னு இப்ப கிடந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அதையும் பிரிச்சு விட்டுருக்கானுங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், 4வதுக்கு நீ கட்டு, 5வது பிரசவமே வேண்டியதில்லை. நித்திரையில் இருக்கு வாழ்க்கை. அப்படி போய்கிட்டு இருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, பொண்டாட்டியில 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ். ஃபர்ஸ்ட் டைப், சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊத்துவா, பிசைஞ்சு வாயில வைப்பான். என்னடி உப்பு இல்லை, ஏன் உப்பு போட்டாதான் சாப்பிடுவியோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவான். இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா. முட்டையப்பா கழிச்சல் ஒரு பைபாஸில் ஒரு லாரி போது பஸ் போது அடிபடி ஜாமம் வந்து தொலைக்கிறான், கையில் கட்ட முடிக்க உனக்கு வடிச்சு கொட்டு. நம்பர் 3, இவ தான் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டா, இப்படி பருபருன்னு முழிப்பா. இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன். இவர்கிட்ட தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். என்ன எனக்கு 7 கொண்டாட்டி, அதனால 3 கொண்டாட்டியை பத்தி தெரியும். திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாளுங்க. இந்த சோலாட்டை வாங்கி வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல இருக்கு. மனைவியால என்ன சார் சந்தோஷம் இருக்கு? யோசிச்சு பாருங்க பாப்பான். எவ்வளவு வேதனை விளிம்பில் இருந்தா புலம்பி தீர்த்திருப்பார். இல்லை, மனைவி என்பவள் தலைவிலி அல்ல, தலைவிதான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச பாசத்துக்குரிய அருமை அக்கா கோவை சத்யா அவர்கள் வருகிறார்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம்.